வார்த்தைக்கு நேராக வருவோம். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்பு ரட்சகரும் மீட்பரும் அருள்நாதருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவோலி திருச்சபையினுடைய புருஷல் ஐக்கியம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் இந்த வேளையிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தினுடைய 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5:17 எடுத்தவர்கள் எனக்கு வாசியுங்கள். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஆமென். அன்பான தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். வார்த்தைக்கு நேராக என்னையும் சபையாரையும் ஆண்டவரே அப்பா நான் தாழ்த்துகிறேன். இதோ இந்த நாளிலும் அப்பா பரிபூர்ணமாய் உங்களுடைய ஆவியானவர் இந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு கற்றுத் தருவாராக. உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் பலன் கொண்டு ஆண்டவரே அப்பா அதன்படியாக வாழ எங்களுக்கு துணை செய்யும். உடைய வார்த்தையின் ஆழங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். எதை ஆண்டவரே அப்பா இந்த சபையாருக்கு பேச சித்தமாக இருக்கிறீரோ அது உங்களுடைய சமூகத்தில் முத்திரிக்கப்பட்டதாக இந்த சபைக்கு பிரயோஜனமாக இந்த இடத்தில் பேசப்படுவதாக என்னையும் ஆண்டவரை சபையாரையும் தாழ்த்துகிறேன். ஆவியானவர் தாமே பொறுப்பேற்று வழிநடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, இந்த வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதை அப்படியே நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் இது எப்படிப்பட்ட வசனம், இது ஏன் சொல்லப்பட்டது, எந்த இடத்துல சொல்லப்பட்டது, இந்த காரியத்தை எல்லாம் நாங்கள் தியானிப்போம். சரி, இப்போ நான் உங்களை கேட்டு பார்க்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உடனடியாகவே ஞாபகம் பெற வேண்டிய ஒரு பகுதி. பாமாண்டி பாஸ், பாமாண்டி உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ், 100 மார்க்ஸ். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே அது மலைப்பிரசங்கம். மலைப்பிரசங்கம் என்கிறது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு காரியம். என்னென்று சொன்னால் இந்த பிரசங்கம் தான் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கைக்குரிய, அதாவது புதிய ஏற்பாட்டுக்குரிய பிரசங்கத்திலே ஒரு முக்கியமான பிரசங்கம் எதென்று சொன்னால் மலை பிரசங்கம். ஆனால் இந்த மலை பிரசங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க சில வேளை யூடியூப்ல அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் ராஜா, பர்வீன் சுல்தானா இப்படி ஆனவர், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் இந்த வசனங்களை எல்லாம் நன்கு அறிந்து வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்தும் விதமாக பேசுவார்கள். குற்றப்படுத்துகிற மீன் அவர்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிறார்கள் என்ற கிறிஸ்தவ சபைகள் சில அழைப்புகளின் பேரில் பேசப்படுவார். அவர் சொல்வார்கள், நீங்கள் மலை பிரசங்கத்தின்படி வாழுகிறீர்களா என்று கேட்பார்கள். மலை பிரசங்கத்தின்படி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தால் இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கும் என்ற மகாத்மா காந்தி அவருக்கு இந்த மலை பிரசங்கம் மிகவும் பிடித்த ஒரு பகுதி. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியாக சொன்ன காரியங்கள், அதாவது தான் அந்த அகிம்சையை எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் இந்த மலை பிரசங்கத்திலிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்லுவார். அந்த மலை பிரசங்கத்தை கிறிஸ்தவர்கள் கை கொண்டிருந்தால் இந்த உலகம் என்றைக்கோ கிறிஸ்தவ நாடு ஆகியிருக்கும் என்று சொல்லி மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். அப்படியாக அப்ப பார்த்தால் இதை கேட்கிற போது எங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். அதை நாங்கள் மலை பிரசங்கத்தின்படி வாழவில்லையே என்று சொல்லி. இப்போ நான் மீதியான அந்த காரியங்கள் இந்த பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட சில பகுதிகளை நான் சொல்லுகிற போது நீங்களே நினைத்து பாருங்கள், இதன்படி நாங்கள் வாழ்கிறோமா, இது எங்களுக்கு இதன்படி நாங்கள் நடக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்ன அப்ப இந்த இடத்திலே நாங்கள் தியானத்துக்கு ஆதாரமாய் மலை பிரசங்கத்தினுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் எடுக்கவில்லை. ஒரு பகுதியை நான் எடுத்திருக்கிறேன். அந்த பகுதியினுடைய ஆரம்பம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. என்ன இயேசு சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். சரி, இப்ப நான் உங்களை கேட்க போறேன், அது என்ன நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் என்று நீங்க வாசிக்கிற போது என்னத்தை விளங்கிக் கொள்கிறீர்கள்? புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்கள்ல நீங்கள் இதை பார்க்கல. மோசையும் நியாய பிரமாணங்களும் அல்ல, மோசையும் தீர்க்கதரிசிகளும் அல்லது நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அந்த சொல்லை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி வாசிக்க முடியும். அது எதை குறித்து சொல்லப்படுகிறது? நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்று நீங்கள் வாசித்தால் அது எதை சொல்லுது? சரி, ஓகே. நியாய பிரமாணம் என்றதை வாசிக்கிற போது நீங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளுங்க? நியாய தீர்ப்பு. ஓகே. தீர்க்க தரிசனங்கள் நடக்க போறதை பற்றி சொன்னதுதான் தீர்க்க தரிசனங்கள். நியாய பிரமாணம் என்று சொன்னால்
நியாயம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் என்று நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது பழைய ஏற்பாடு. நியாய பிரமாணம் என்ன? நியாய பிரமாணம் முதல் 5 புத்தகங்களும் மோசே எழுதினாரே, ஆதியாகமம், யாத்ராகமம், உபாகமம், எண்ணாகமம், லேவியராகமம், இந்த 5 ஆகம புத்தகங்களும் நியாய பிரமாணம். அதுதான் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்திட்ட புத்தகம் இந்த நியாய பிரமாணம். இப்ப தீர்க்க தரிசனங்கள் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், மகனே சுவேசன் இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். யோசுவா முதற்கொண்டு மல்கியா வரையிலுமான அனைத்து புத்தகங்களும் தீர்க்க தரிசனங்கள். அப்ப இன்றையிலிருந்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் மோசேண்டேன் அந்த நியாய பிரமாணத்தை கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் நியாய பிரமாணத்தினுடைய 5 புத்தகங்களையும் எழுதினது மோசே. அதனாலே மோசேயும் தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் என்று நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது வாசித்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாடு. அதாவது நியாய பிரமாணம் என்கிறது 5 புத்தகம், மீதி இருக்கிற எல்லா புத்தகங்களும் தீர்க்க தரிசனங்கள். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப இது எங்களுக்கு விளக்காதபடினால நாங்கள் எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம், இயேசு ஏதோ நியாயத்தை நிலைநிறுத்தவும் தீர்க்க தரிசனம் சொல்லவும் வரவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கிறதற்கு வரவில்லை, நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன். ஓகே, சரி. இப்ப நான் உங்களை கேட்க போறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நாங்கள் சொல்கிறோம் புதிய ஏற்பாடு என்று சொல்லி. எங்களை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் அல்லது புதிய ஏற்பாட்டு சபையினர் என்று சொல்லுகிறோம். என்று சொன்னால் பழைய ஏற்பாடு யூதர்களுக்குரியது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதனால நாங்கள் யார் என்று புதிய ஏற்பாட்டுக்குரியவர்கள். சரி, இப்ப நான் கேட்க போறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்தபோது பழைய ஏற்பாட்டை இல்லாமல் செய்தாரா? இல்லை. அப்ப என்ன செய்ய வந்தார் இயேசு? அதே ஏற்பாட்டில் சொன்னதை 10 கட்டளையா 2 கட்டளையா சுருக்கினார். ஓகே ஓகே ஓகே, பாயிண்ட் இருக்கு. நான் வருவேன் கடைசியா. அவர் சொன்னதுல சிரிக்கிறது கொண்டும் இல்லை, அதுல ஒரு விஷயம் இருக்கு, அது கடைசியில நான் வர்றேன்னு. அது சரியான பகுதி. ஓகே, வேற இந்த இடத்துல நாங்க என்ன வாசிக்கிறோம்? இயேசு என்ன சொல்லுகிறார்? நியாய பிரமாணங்கள் ஆனாலும் தீர்க்க தரிசனங்களே ஆனாலும் நிறைவேற்றுகிறதற்கு வாங்க. அப்ப பழைய ஏற்பாடு இல்லாமல் செய்யப்படவில்லை. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை இல்லாமல் செய்து விட்டார். இனி எங்களுக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சட்டதிட்டங்கள் எங்களுக்கு தேவையில்லை, 10 கட்டளைகள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற உபதேசம் அது காலங்காலமாவே இருக்குது. ஆனால் இப்ப இந்த காலங்களிலே இது அதிகமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியுது. என்னன்னு சொன்னால், அதாவது பழைய ஏற்பாட்டுக்கு நாங்கள் உடன்பட்டவர்கள் இல்லை, நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு உடன்பட்டவர்கள். அதனால நாங்கள் எங்களுடைய மனம் போல வாழலாம், அதெல்லாம் தேவையில்லை. அந்த கடிந்து கொள்தல், இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமே யோனா எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் நாங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு கிருபை இருக்கு, நாங்கள் எப்படியும் மனம் போனபடி வாழலாம், அந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு பெருகிட்டாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்கிற போது சந்தோஷமா இருக்கு. நான் என்ன பாமாட்டி, நீங்க அதெல்லாம் கேட்க தேவையில்லை, 10 கட்டளை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த பழைய ஏற்பாடே தேவையில்லைன்னா கணக்கை வாசிக்க தேவையில்லை. என்ன எங்களுக்கு புதிய ஏற்பாடு வாங்கிக்கவே கஷ்டமா கிடக்கு, இதுக்குள்ள எங்க பழைய அப்படியான நூதனமான அது காலங்காலமா இருந்த உபதேசம் தான். ஆனால் அந்த உபதேசம் இன்றைக்கு அதிகமாய் பெருகி இருக்கிறது. என்னன்னு சொன்னா, நாங்கள் கடைசி காலத்துல நிக்கிறோம். இப்ப வேத புரட்டர்கள் அதிகமாகிற காலம். இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்ப இயேசுவின் காலத்திலே இந்த கேள்வி வந்துடுது. இப்ப இயேசு ஏதோ புதிய பழைய, அதாவது இயேசுவின் கதையில கேட்டவர்கள் என்ன நினைத்தார்கள் சொன்னா, இவர் ஒட்டுமொத்தமா பழைய ஏற்பாட்டை, அதாவது நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் இல்லாம செய்து ஏதோ புதிய ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் என்று தான் ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். அப்பத்தான் இயேசு சொல்லுகிறார், நான் அதை அழிக்கிறதற்கு வரவில்லை, நான் என்னத்துக்கு வந்தேன்? நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன். அப்ப பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவில் என்ன ஆனது? நிறைவேறியது. அப்ப நிறைவேற்றினாரா? சிலுவையில நிறைவேற்றினார். அப்ப பழைய ஏற்பாடுல ஒரு காரியம் இருந்தால் அதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லலாம். இப்ப நான் தனவனுக்கு போன் பண்ணி சொல்றேன், தனவன் சேர்ச்சுக்கு வாரேக்கு டீ வாங்கிட்டு, அந்த டீ பவுடர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் வந்தோடனே தனவனை கேட்குறேன், தனவன் நான் சொன்னதை செய்துட்டீங்களேன்னா தனவன் டீ வாங்கிட்டு வந்தா சொல்லணும், நான் கணக்க சொல்றேன், தனவன் அதை செய்துட்டு வாங்க, தனவன் இதை செய்துட்டு வாங்க, தனவன் அங்கே போயிட்டு வாங்க, இங்கே போயிட்டு வாங்கன்னு நிறைய சொல்லிட்டு வந்து தனவன் செய்துட்டீங்களான்னு சொன்னா
தனவன் சொல்லும் பாதி செய்துட்டேன் பாதி செய்யல. எல்லாத்தையும் செய்து முடிச்சா தான் என்ன சொல்லலும் நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி. அப்ப பழைய ஏற்பாடுல ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு, ஏகப்பட்டது சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு அவ்வளவு புத்தகங்களும் ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்குது. இப்போ இயேசு தைரியமா சொல்லுகிறார், நான் என்னத்துக்கு வந்தேன், நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி. அப்ப தான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னவர் மலை பிரசங்கத்துல சொல்றார், நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி. சிலுவையில ஒரு வார்த்தை சொன்னார், என்னண்டு, எல்லாம் முடிஞ்சது. அதாவது நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னால் அது பொய் அல்ல. அப்ப அவர் பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி விட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து என்னத்தை எல்லாம் நிறைவேற்றினார் என்பதில் எல்லாத்தையும் எனக்கும் தெரியாது, எல்லாத்தையும் சொல்ல எனக்கு தெரியாது. நான் அறிந்து கொண்டதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விளம்பரப்படுத்தின சில காரியங்களை நான் உங்களோடு பேச போகிறேன். அதாவது இந்த பிரசங்கத்துக்குரிய தலைப்பு நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றிய இயேசு. அப்ப அதுல நாங்கள் இன்றைக்கு 1 அல்லது 2 பகுதிகளை பார்க்க போறோம். அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த காரியங்களை தியானிப்போம். என்று சொன்னால் இந்த காலங்களில் இது முக்கியமான காரியம். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாடை இயேசு கிறிஸ்து முடித்து விட்டார் அல்லது அதை இல்லாமல் செய்து விட்டார் என்று சொன்னால் எங்களுக்கு பழைய ஏற்பாடு தேவை இல்லை. ஏனென்று சொன்னால் இயேசு சொல்லுகிறார், நான் இன்றையோட பழைய ஏற்பாட்டை முடிக்க வந்தேன் அல்லது பழைய ஏற்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர வந்தேன் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து பேச வேண்டிய எந்த காரணமும் இல்லை. ஆனால் இயேசு என்ன செய்கிறார், நான் பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்றார். அதாவது கம்ப்ளீட். இப்ப நிறைவாயிருக்கிற ஒன்றிலிருந்து நாங்கள் எடுத்து பேசலாமா? பேசலாம். நிறைவாயிருக்கிற ஒன்றிலிருந்து நாங்கள் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். நிறைவாயிருக்கிற ஒன்றை நாங்கள் உதாரணமாய் காட்டலாமா? அது கம்ப்ளீட்டா இருக்கு என்ன, அந்த அந்த மாதிரி இருக்கணும். ஒரு வீடு நல்ல வடிவா கட்டி முடிக்கப்பட்டிருந்தால் நான் கட்டிச்சலும் எனக்கு இந்த வீடு மாதிரி ஒரு வீடு வேணுமே. ஏன், அது நிறைவாக்கப்பட்டிருக்கு. அப்ப பழைய ஏற்பாடு நிறைவாக்கப்பட்டிருப்பதனாலதான் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து எல்லாத்தையும் காண்பிக்கிறோம். தாவீதை பார், சாமுவேலை பாருங்கள், அல்லது செய்யக்கூடாதவர்களையும் காட்டுறோம், சவுலை பார். ஏன் அதை காட்ட முடியுதுன்னு சொன்னால் பழைய ஏற்பாடு நிறைவாகி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நிறைவாக்கினவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப பழைய ஏற்பாடு என்னத்திற்காக காத்திருந்தது என்று சொன்னால் அது யாருக்காக காத்திருந்தது? இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தது. பழைய ஏற்பாடு தன்னுடைய நிறைவேறுதலுக்காக காத்திருந்தது, காலங்காலமாய் காத்திருந்தது. தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், சொல்லுகிறார்கள், நிறைவேறவில்லை, காத்திருக்கிறார். இன்னொரு தீர்க்கதரிசி வருகிறார், அதை திருப்பியும் சொல்லுகிறார், ஆனாலும் நிறைவேறினதாக காணவில்லை. அது ஒரே ஒருவரில் தான் நிறைவேறினது. யாரில்? இயேசு கிறிஸ்துவின். அப்ப அதனாலதான் இயேசு தைரியமாய் சொல்லுகிறார், நான் பழைய ஏற்பாட்டை ஒழிக்கிறதற்காக வரவில்லை, நான் பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றுகிறதற்காக வந்தேன் என்று சொல்லிவிட்டு 5 காரியங்களை இந்த மலை பிரசங்கத்திலேயே இயேசு சொல்லுகிறார். அது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போனோம்னா தொடர்ந்து பார்க்க போனோம். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் 17-18. அதாவது அவர் தான் நிறைவேற்றுகிறார் வந்தேன் என்று சொல்றார். 18வது வசனத்தில் சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது நியாயப்பிரமாணம் நிறைவேறாமல் போகாது. நிறைவேற்றுகிறதற்கு தான் யார் வந்திருக்கிறார்? இயேசு மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு 19வது வசனத்தில் சொல்றார், ஆகையிலே இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை மீறி இவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவர்களை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்னப்படுவான். அப்ப நாங்கள் பழைய ஏற்பாட்டை கை கொண்டு போதிக்கணும். அப்பதான் நாங்கள் பரலோக ராஜ்யத்துல பெரியவர்களாக இருக்க முடியும். பிரியமானவர்கள், இன்றைக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாட்டின் சட்டதிட்டங்கள் தேவையில்லை, பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்கள் எங்களுக்கு தேவையில்லை, எச்சரிப்புகள் தேவையில்லை என்று சொல்லி யாராவது பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தால் அதற்கு நாங்கள் செவி கொடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வேதத்துக்கு விரோதமாக பிரசங்கிக்கிறார்கள். நாங்கள் இந்த காலத்துல வேதத்துல நிறைய எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் யூடியூபை திறந்தாலே இப்படி தட்டினோன்னு வந்துடும், இல்லை ஃபேஸ்புக்கை தட்டினோன்னு வந்துடும் யாராவது ஒருவருடைய பிரசங்கம். அது கேட்கறதுக்கு நல்லதா இருக்கும். இப்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு பதிலாக இதெல்லாம் செய்ய தேவையில்லைன்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப அப்படியாக கேட்டு அப்படி நிறைய ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். ஏன்னா வஞ்சிக்கிறவர்கள் இலகுவானதை தான் சொல்லுவார்கள். கடினமானதை சொல்லி வஞ்சிக்க முடியாது. இலகுவானதை சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள்.
அது மட்டுமல்ல, அதை சொல்லிவிட்டு இயேசு அதை தொடர்ந்து சொல்லி இருக்கலாம். என்ன, நான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லிவிட்டு நியாய பிரமாணத்தின் காரியங்களை குறித்து இயேசு சொல்லியிருந்தா சரியில்லை. 20வது வசனத்திற்கு வாசிங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு கதை. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது தேவையே இல்லை. என்ன இடையே நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். 21வது வசனத்திலிருந்து எப்படியான நியாய பிரமாணம் என்ன சொல்லுது என்றதை குறித்தெல்லாம் இயேசு பேச வருகிறார். ஆனா 20வது வசனத்துல கொஞ்சம் பேரை வம்பு கிழக்கிறார். என்னன்னு சொல்ற? வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த மத பிரசங்கத்தை குறித்து நாங்கள் திருப்பியும் வருவோம். அதாவது திரளான ஜனங்கள் கூடி வருகிற போது இயேசு என்ன செய்கிறார்? ஒரு மலையின் மேலே ஏறுகிறார். ஜனங்களை நோக்கி அவர் பிரசங்கம் செய்ய தொடங்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், திரளான ஜனங்களை கண்டு இயேசு மலையின் மேலே இருந்தார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்ப யாருக்கு இயேசு உபதேசிக்க தொடங்கினார்? அவருடைய சீசர்களுக்கு. அப்ப சபையில பிரசங்கம், சபையினுடைய காரியங்கள் எல்லாமே யாருக்கு என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு. அப்ப மற்றவர்களுக்கு அவர்கள் கேட்கலாம். திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். ஆனால் இயேசு யாருக்கு பேசினார்? யார் வந்த உடனே பேச தொடங்கினார்? சீசர்கள் வந்த உடனே. அப்படி என்று சொன்னால் உபதேசம் யாருக்கு? எப்பயுமே சீசர்களுக்கு. நாங்கள் நினைக்க தேவையில்லை அது மற்றவர்களுக்கு என்று சொல்லி அவர்களுக்கு தன் உபதேசம், அவர்களுக்கு சுவிசேஷம். இன்றைக்கு சின்னவன் சொன்னது போல ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷம் மட்டும்தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற சுவிசேஷம் மட்டும்தான் மற்றவர்களுக்கு. உபதேசம் எல்லாம் எங்களுக்கு. என்ன சொன்னால் இன்றைக்கு உபதேசிக்க நான் 20 வருஷமா சேர்ச்சில் இருக்கிறேன் எனக்கு வந்து சொல்றீங்க. 20 வருஷமா சேர்ச்சில் இருந்தாலும் சரி, 200 வருஷமா சேர்ச்சில் இருந்தாலும் சரி, உபதேசம் சீசர்களுக்கு. நீங்க சீசர்களா? அப்ப இயேசு யாருக்கு உபதேசிக்கிறார்? சீசர்களுக்கு உபதேசிக்கிறார். ஆனால் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதை வாஞ்சியா கேட்கறதுக்கு வந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை குற்றம் பிடிக்கும்படியாகவும் ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. யார் அவர்கள்? பரிசேயர்களும் வேதபாரகர்கள், சதுசேயர்கள், ஆலோசனை சங்கத்தார், இப்படி அவர்களுக்கு பல பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களை குறிச்செல்லாம் நான் ஒரு பிரசங்கம் கனகாலமா வச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு டைம் வரையில நாங்கள் டைம் வருகிற போது இவர்கள் யார் என்றெல்லாம் நாங்கள் பிறகு சிந்திப்போம். ஆனால் இயேசு டக்குன்னு சொல்லுகிறார் சீசர்களை நோக்கி. அவங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க. சீசர்களுக்கு சொல்கிறார்கள், இவங்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி பெரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு தான் இப்ப நியாய பிரமாணத்தின் காரியங்களுக்குள்ள இயேசு உள்நுழைகிறார். 21வது வசனம் 5 காரியங்களை இயேசு சொல்கிறார். அதுல 21 வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது இயேசு இப்ப 1வது காரியத்தை சொல்கிறார். என்னென்று? கொலை செய்யாதிருப்பாயாக. இது 10 கட்டளைகள்ல ஒன்றுதானே? கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப வேதபாரகரும் பரிசேயரும் இதை பார்க்கிற போது என்ன நினைப்பார்கள்? நாங்கள் இந்த கட்டளையின்படி நடக்கிறோம், நாங்கள் யாரையும் கொலை செய்யவில்லை. புஷ்பராணியன் யாரையும் கொலை செய்தீங்களா? இல்ல. என்ன எறும்ப கூட சாக்கொள்ளது இல்லையா? ரவீந்திரன் யாரையாவது கொலை செய்தீங்களா? இல்ல. ஓகே, இப்ப இயேசு தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறார். இப்ப நான் கேட்க போறேன், அடுத்தது திருப்பி உங்களை தான் கேட்பேன். இப்ப இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். எப்பயாவது சொல்லி இருக்கிறீங்களா சகோதரனை பார்த்து மூடனே என்று? சொல்லலேன்னு மட்டும் சொல்லாதீங்க. சகோதரர்களை கோவிக்காம இருந்திருக்கிறீங்களா? கோவிச்சிருக்கா? இப்ப இயேசு சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, நீங்க கொலை செய்யலன்னு நீங்க நீதிமான நினைக்கிறீங்களா? நாங்க நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை மீறலேன்னு நினைக்கிறீங்களா? சகோதரனை பார்த்து நீ மூடனே என்று சொல்லி இருக்கிறியா? நீ ஒரு முட்டாள், உனக்கு அறிவில்லையேன்னு சொல்ல நானே சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன? அப்ப பிரசங்கிச்சோன்னு முதலாவது எனக்கு நான் ஆவியானவருக்கு நன்றி சொல்றேன். என்ன சொன்னா, நான் பிரசங்கிக்க இதன்ற போது தியானிக்கிற போது ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற போது ஒருத்தர் கேட்கிறீங்க 2 பேர் கேட்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதுதான் முதலாவது பகுதி. அப்ப
நாங்கள் சகோதரரை பார்த்து மூடனே என்கிறோம், சகோதரர்களை நியாயம் இல்லாமல் கோவிச்சு கொள்வோம். நிசாவியத்தின நியாயம் இல்லாமல் எந்த எரிச்சல என்னொரு பிள்ளைகள காட்டுவோம், சகோதரர்கள் காட்டுவோம், வேலை செய்கிற கொலைக்கோட காட்டுவோம், எங்கேயோ எரிச்சல் இருந்திருக்கும் யாரோடைய காட்டுவோம், நியாயம் இல்லாமல். அப்ப நியாயம் இல்லாமல் கோவித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருண்டா, கொலை செய்யாயா இருப்பாதான் மோசேக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சகோதரர்களை சிநேகிக்காமல் இருந்தால் நீங்கள் கொலைகாரர்கள், கொலை பாதகம். நீங்கள் சகோதர சிநேகம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் இது கொலை பாதகம். இப்படி சொல்ல நான் சொல்ல முடியுமா? இப்ப நான் நியாயப்பிரமாணத்தின்படி சொல்றேன், கொலை செய்யாமல் இருப்பார்கள் என்றதுதான் மோசே சொன்ன சட்டம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் சகோதரர்களை பகைத்தால் நீங்கள் கொலைகாரர்கள் என்று சொல்லி நான் சொல்ல முடியுமா? சொன்னா என்ன கல்லால் அறிஞ்சு ஓடிங்க. என்ன நீ யாருடா மோசே சொன்னதை மாத்துறது கட்டி சொல்லி? யூதர்களுக்கு முன்னால போய் இயேசு சொல்லுகிறார், மோசே இப்படி சொன்னார் உங்களுக்கு, ஆனா நான் சொல்றேன் நீங்கள் சகோதர சிநேகம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கொலையாளிகள் என்று சொல்லி. இப்ப இப்படி சொல்லுகிற எந்த தீர்க்கதரிசியாவது இப்படி சொல்ல முடியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரா? மோசே சொன்னது இல்ல, நான் இப்ப புதுசா சொல்றேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு ஒரு மனுஷன் என்று சொல்லி யாராவது மடத்தனமா அவங்களுக்கு சொன்னா சொல்லுங்க. மோசேனுடைய சட்டத்தை மாற்ற யாரால முடியும்? மாத்தினாரா? இறுக்கமாக்குறார், அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆக்குறார். ஏன் என்று சொன்னால் மலை பிரசங்கத்தை அந்த வேத அறிஞர்கள் எதோடு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட கட்டளைகளோடு. அப்ப தேவன் நேரடியாக யூதர்களுக்கு கட்டளையை கொடுக்காமல், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையை கொடுக்காமல் மோசே மூலமாக கட்டளைகளை கொடுத்து அனுப்புகிறார். அப்ப மோசேக்கு இந்த கட்டளைகளை கொடுத்தது யார்? கர்த்தர் இயேசு. இப்ப அவர் மாமிசத்துல மனுஷனாக வந்து நிற்கிறார். அப்பொழுது மோசேக்கு தன்னை யெகோவாவை காண்பித்து மோசேக்கு இந்த கட்டளைகளை கொடுத்த அந்த தேவன் சீனாய் மலையில பேசினவர் தான் இப்பொழுது இந்த மலை பிரசங்கத்தில ஏதோ ஒரு மலையில இஸ்ரேல்ல நிற்கிற ஒரு மலையில நின்று கொண்டு நேரடியாக பேசுகிறார். அதனாலதான் அவருக்கு சொல்ல முடிஞ்சிச்சு, மோசே இப்படி சொன்னது உண்மைதான், நான் மோசைட்ட இப்படி சொல்லி அனுப்பினேன், கொலை செய்யாமல் இருப்பாயாக என்று சொல்லி மோசைக்கு கட்டளை எழுதி கொடுத்தது நான் தான். நான் இப்ப சொல்லுகிறேன், கொலை செய்யாமல் இருப்பாயாக என்று நான் ஏன் சொன்னேன்? நீ சகோதர சிநேகத்துல வளரணும் என்றதுக்காண்டி சொன்னேன். அப்ப முதல் கொலை எங்க நடந்துச்சு? பாகிஸ்தான்காரன் இந்தியாக்காரனை கொலை செய்தானா? இல்ல கண்டம் விட்டு கண்டம் நடந்துச்சா? சகோதரர்களுக்குள்ள கொலை யாரு கொண்டா? காயின் ஆபேலை கொண்டான். அப்ப முதல் கொலை எங்க நடந்துச்சு? சகோதரர்களுக்குள்ள. அப்ப தேவன் கொலை செய்யாது இருப்பாயாக என்று சொன்னது நீங்கள் ஒருத்தர் கொல்றதுக்காக இல்ல, சகோதர சிநேகம் உங்களுக்குள்ள வளர வேண்டும் என்றதுக்காக. அந்த நோக்கத்தை விட்டு விட்டார்கள் வேதபாரகரும் பரிசேயரும். ஆனா கட்டளையை பின்பற்றினாங்க. நாங்க கொலை செய்கிறது இல்லை. புஷ்பராணியை நீங்க கேட்டோன்னு சொன்னா நான் ஒரு இல்லையான ஒரு கொசுவை கூட அடிச்சது. ஆனா சகோதரர்களை நீங்க நியாயம் இல்லாம கோவிச்சிங்களாடா? கோவிச்சிருப்போம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நியாய பிரமாணத்தின் படி நாங்கள் நீதிமான்கள் அல்ல. அப்ப மலை பிரசங்கத்தின் படி நீங்கள் வாழுகிறீர்களான்னு சொல்லி மற்றவங்க கேட்டாங்களால் அது கஷ்டம் தானே. என்ன என்று சொன்னால் சகோதரனை பார்த்து மூடனே என்று சொன்னா நாங்க எல்லாம் எத்தனை நேரம் திட்டுவோம். இவன் என்ன முட்டாள்தனமா செய்து வச்சிருக்கிறான் என்று சொல்லி, லூசுத்தனமா செய்து வச்சிருக்கான் ஏதோ ஒன்று சொல்றேன் தானா? ஏது சொல்ற? எரிநகர நரகம். நீங்க சகோதரனை பார்த்து மூடன் என்று சொன்னால் உங்களுக்கு நரகம் கஷ்டமா இருக்கு இல்லையா? என்னடாப்பா புதிய ஏற்பாடு தான் ஈஸி என்று சொன்னாங்களா? நான் ஜேசுன்ற போதனை கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிறார்கள். இதுக்கு மோசே சொன்னது பரவாயில்லை, கொலை செய்யலேன்னு சொன்னா நாங்க கொலை செய்யலேன்னு தைரியமா சொன்னோம். ஆனா சகோதரர்களை கோவிச்சிங்களான்னு கேட்டா சொல்லலாம இருக்கு. என்ன சரி, ஓகே. ரெண்டாவது பாப்போம். இப்ப மத்தேயு 5:27 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஓகே ஓகே போதும். ஓகே, அப்ப விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. அப்ப இந்த கேட்ட போது இந்த பரிசேயர் சுத்தி நிற்கிறவர்கள் நாங்கள் எல்லாம் என்ன நினைப்ப, நாங்கள் என்ன செய்ததில்லை, விபச்சாரம் செய்ததில்லை என்று சொல்லி அவர்கள் இணைப்பார்கள். இப்பதான் இயேசு ஒரு குண்டத்துக்கு போடுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தார். ஓகே, என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் இச்சையோடு ஒரு ஸ்திரீயை பார்க்கிறீர்களா, நீங்கள் விபச்சார பாவம். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால்,
விபச்சாரம் அல்ல, இச்சை. அப்ப இந்த பரிசேயர் சதுசேயர் எங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் என்ன இருந்துச்சு? இச்சை இருக்குது. ஆனா விபச்சாரம் மட்டும் செய்ய மாட்டாங்களே. ஏன்னு சொன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயன்னு எழுதி இருக்கு, கட்டளையே மீறக்கூடாது. ஆனா இச்சை எங்களுக்குள்ள இருக்குது. அப்ப இச்சை அந்த பரிசேயர் சதுசேயருக்குள்ள இருந்துச்சு, எங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பாப்பா, இது எல்லாருக்கும் தான். நீங்கள் இச்சைக்குரிய எந்த எல்லா காரியத்துக்கும் பாருங்களேன், இப்போ வேதம் விளக்குகிற எல்லாத்தையும் இப்போ இதை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னதுக்காண்டி செய்யாம இருப்பார்கள். ஆனால் இச்சை இருக்கும். இப்போ ஒரு பேச்சுக்கு வேதம் சொல்லுது நீ குடிச்சு வரிக்காம இருப்பான்னு சொல்லிட்டு வைங்களா, குடிச்சு வரிக்காம இருக்கிறீன்னா. ஆனால் சாராய பத்தில் பார்க்கலாம் அப்ப எல்லாம் நான் எப்படி ஒரு இதை எழுது கோலாவோட கலந்து இழுத்திருந்தேன்டா இப்படி இருந்திருக்கும். இச்சை இருக்குது, ஆனா செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்காண்டி செய்யாம இருக்கிறாங்க. அப்ப இயேசு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இச்சைய ஒளி. அதைத்தான் நான் சொல்ல வந்தனே ஒழிய, நீ இதை செய்கிறது நீ செய்யலையோன்னு நீ யார் இல்லை, நீதிமான் இல்லை. நீ விபச்சாரம் செய்யலையோன்னு நீ நீதிமான் இல்லை. என்னன்னு சொன்னா உனக்குள்ள இச்சை இருக்குது. நீ பெண்ணை பார்க்கிற போது நீ இச்சிக்கிற, ஆனா நான் விபச்சாரம் செய்யலையேன்னு கூட நான் செய்தது இல்லை. ஆனா இச்சை பரிபூர்ணமா இருக்குது. அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் என்ன சொன்னால் தன் மனைவியை தள்ளி விடுகிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இச்சைக்காண்டி இன்னொரு கல்யாணம் செய்யணும்ன்றதுக்காண்டி மனைவியை தள்ளி விட்டுகிறார்கள். இன்னொரு வாழ்க்கைக்காக கணவனை தள்ளி விட்டு பாருங்க, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? ஏன்? அவர்கள் வேறு காரணங்களை சொல்லுகிறது இல்லை, அவர்களுடைய இச்சை நிமித்தமாக இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் இது பாவம் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், உன் வலது கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை குலுக்கி எரிந்து போடு, உனது வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரைத்து போடு. அப்ப இந்த பிரசங்கத்தின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த இடத்துல 2 கண்ணும் இல்லாம 2 கையும் இல்லாம 2 காலும் இல்லாம, முக்கியமா எங்கள் எல்லாருக்கும் நாக்கு இருக்காது. என்னட்டு சொன்னா எங்க நாக்கு எத்தனை இது செய்கிறோம். இந்த வாயை திறந்தாலே யாராவது ஒருத்தர க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம், உடைச்சி விட்டுருவோம். அப்ப இயேசு மலை பிரசங்கத்தின்படி வாழ வேணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த கண் குத்து குத்து பட்டு எல்லா கிறிஸ்தவர்களும் நாக்கு இல்லாம தான் இருப்பாங்க, என்ன இருக்கோ இல்லையோ. அப்ப மலை பிரசங்கம் படி வாழ முடியுமா? என்னவா மலை பிரசங்கத்துப்படி வாழ இல்லைன்னா அப்ப மற்றவங்க குற்றம் சாட்டுகிறது உண்மையா? உண்மைதானே. ஏன்டா எங்களுக்கு கண் இருக்கிற வரைக்கும் மலை பிரசங்கத்தின்படி நாங்கள் வாழ இல்லை. ஓகே, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது மத்தேயு 5:33. அன்றையும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சரி, ஓகே. பொய்யான இடாமல் நீங்கள் என்ன செய்யட்டுமா? எல்லாத்தையும் கர்த்தருக்கு முன்பாக செலுத்துவாயாக. இப்ப காசு விஷயத்துல நாங்க செய்துடுவோம். ஆண்டவரே இது நடந்தா நான் 100 ரூபாய் காணிக்க போடுறேன்னா போட்டுருவோம். ஆனா நாங்கள் எத்தனை முறை ஆண்டவரே இந்தியில இருந்து நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன் என்று நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்காம விட்டது உண்டா? உண்டு. ஆண்டவரே இந்தியில இருந்து நான் குறைஞ்சது ஒரு அதிகாரமாவது வாசிக்காம படுக்க மாட்டேன் என்று நாங்கள் பொருத்தனை பண்ணி போட்டு செய்யாம விட்டது உண்டா? வாசிப்போம், ஆனா சில நேரம் விட்டுருவோம், சில நேரம் செய்வோம். எல்லா பொருத்தனைகளையும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிறைவேற்றினீங்களா? இல்ல. அப்ப இது பிள்ளை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னால், நீங்கள் சத்தியம் பண்ணாதீங்க. அதாவது எருசலேமின் மேல சத்தியம் பண்ண வேண்டாம், தேவனின் மேல சத்தியம், பூமியின் மேல சத்தியம் பண்ண வேண்டாம், உங்க சிரசின் மேல சத்தியம் பண்ண வேண்டாம். எதிலேயுமே நீ சத்தியம் பண்ணாதே என்று சொல்லுகிறார். ஏன்னா நீ பொய்யான இடாமல் உன்னுடைய காரியங்கள்ல தேவனுக்கு உண்மையா என்று சொல்ற. 3வது காரியம் எல்லாரும் ஃபெயில் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்ப மத்தேயு 5:38. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஓகே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது நாங்க செய்திருக்கிறோம். ஒருத்தன் எங்களுக்கு அடிச்சா பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு பஞ்ச ஒற்றுக்கு பல்லு எடுத்தா 2 பல்லாவது எடுத்துருவோம். அது நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். ஆனா இயேசு இப்ப என்ன சொல்றார்? அதை கேட்டபோது சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நாங்க அப்படித்தான் அடிச்சா இருக்கும். ஆனா இயேசு இப்ப தான் ஏதோ சொல்றாரா? என்ன சொல்றாரா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை முடியுதா? இது சரியா இருக்குது.
இந்த கதை இது ஒரு கதை ஒன்று சொல்லுவாரு. ஒருத்தன் என்ன செய்தானா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். அப்போ ஒருத்தன் அவனுக்கு அடிச்சு போட்டான். அடிச்சா அவன் என்ன செய்தான், மற்ற கண்ணத்தையும் காட்டிக்கான், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லி அவன் அந்த கண்ணத்திலே அவன் அடிச்சு போட்டான். இவன் டக்குன்னு அதுக்கு புறவு பிடிச்சி அடிக்கடி என்று அடிச்சான். ஏன் என்று கேட்க, இயேசு சொன்ன ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்ட சொல்லி அதுக்கும் காட்டினா அதுக்கும் அடிச்சான். அதுக்கு புறம் ஒன்றும் சொல்லலையே, அதால நான் அடிச்சேன்னு சொல்லி அப்ப அப்படி அதுக்காண்டியா சொல்லப்பட்டிருக்கு இது. அது மட்டுமல்ல, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் கொடு. ஒருத்தன் எங்களுக்கு ஏதாவது வழக்காடி அங்கேயே எடுத்து என்னுடைய வாரான்னு சொல்லி நாங்கள் நிற்போம். அப்ப நாங்கள் இந்த கட்டளையின்படியும் எங்களால வாழ முடியும். கல்லுக்கு கண் பல்லுக்கு பல்லெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அதாவது இந்த பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நாங்கள் கொலை செய்யவில்லை, நாங்கள் விபச்சாரம் செய்யவில்லை, நாங்கள் பொய்யானையிடாமல், அதாவது நாங்கள் அதுல கொடுத்தோம், தசம பாகம் கொடுத்தோம், அது கொடுத்தோம், இது கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்ல எங்களால முடியுது. ஆனா இயேசு சொல்றது எங்களுக்கு செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது மத்தேயு 5:43. அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்படுகிறீர்கள். ஓகே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக. இதை நீங்க செய்யறீங்களா இல்லையா? உனக்கு அடுத்தவனை சிநேகிப்போம். உங்களுக்கு வேண்டினாக்களை நீங்க சிநேகிக்கிறீங்க தானே. பாமாண்டி என்ன உங்களோட பிள்ளைகளை நான் சொல்லித் தரணுமா? பாமாண்டி உங்கள் பிள்ளைகளை சிநேகிங்கள், பாமாண்டி உங்களுக்கு பிடிச்சாக்களோட எல்லாம் நல்லா இருங்கன்னு சொல்லணுமா? உங்கள் சத்துருக்களை பகைப்பாயாக சொல்ல தேவையில்லை. சத்துருக்களை நாங்க சும்மாவே கண்ணாலே கொள்ளுவோம், எட்டிப்போம் என்ன. ஆனா இப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் மலைப்பிரசங்கத்துல? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிங்க 44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது செய்கிறோமா பாமாண்டி? இல்ல, சத்துருக்களை சிநேகிச்சோமா? அப்ப நாங்கள் மலை பிரசங்கத்தின்படி வாழவில்லை என்று மற்றவர்கள் எங்களை குறித்து சொல்லுகிறது உண்மைதானே? உண்மை. அப்ப நாங்கள் குற்ற உணர்வு அடைகிறோமா? இல்ல, குற்ற உணர்வு எங்களுக்கு வருதில்லை. ஆனா நாங்கள் மலை பிரசங்கத்தின்படியும் வாழவில்லை. அப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் இப்பத்தான் மெயினான தீமுக்கு வரப்போகிறேன். அதாவது நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்களை நியாயந்திருக்க உலகத்தவன் யார்? ஏனென்று சொல்லி நான் இப்ப சொல்ல போறேன். பாருங்கள், விஷயத்தை இப்பத்தான் நான் கொண்டு வர போகிறேன். அதாவது இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீங்க மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தின்படி உங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையில நீங்கள் யார் இல்லை? நீதிமான்கள் இல்லை. சரி, இப்ப நீங்கள் அந்த 5 காரியத்தை நான் இயேசு சொன்னதை கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க நாங்கள் அதன்படி ஒன்றுமே ஒழுங்காக இல்லை என்று சொல்லி. சரி, இப்ப நான் கேட்க போகிறேன், இந்த 5 காரியங்களையும் ஒருத்தர் செய்தாரா என்று சொல்லி கேட்க போறேன். பாருங்க, நீங்கள் அவர் செய்தாரா செய்தார் என்று சொல்லுங்க. தன்னுடைய சகோதரர்களை இயேசு சிநேகித்தாரா? சிநேகித்தார். அவர் மூடனே என்று சொன்னாரா? இல்லை. கோபம் நியாயம் இல்லாமல் தன்னுடைய சகோதரனை எப்பயாவது சிநேகித்தாரா? இல்லை. சரி, ஓகே. இயேசு இடத்துல இச்சை இருந்துச்சா? அவர் எதையாவது குறித்து இச்சித்தாரா? இல்லை. ஓகே. இயேசு பொய்யானையிட்ட, அதாவது இயேசு ஏதாவது ஒரு காரியத்துல பொய் சொன்னாரா? இல்ல, பொய் சொல்ல வேண்டி வந்துச்சா? அவர் எதுக்காவது சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டி இருந்துச்சா? ஐயோ, நான் சொல்றதை நம்புங்களேன்னு என்று சொல்லி? இல்லை. ஓகே. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு இருக்கட்டும். ஓகே. இப்ப அடுத்தது என்னது? நான் உங்களுக்கு சொல்றேன், தீமையோடு எதிர்த்து நிற்காமல் தன் வலது கண்ணத்துல ஒரு கண்ணத்துல அரைஞ்சவனுக்கு மறுகண்ணத்தை இயேசு காட்டினாரா? அரைஞ்சவர்கள் மறுகண்ணத்தை காட்டினார். இயேசு, அதாவது வழக்காடி இயேசுவின் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டவருக்கு அவங்க அங்கேயும் கொடுத்தாரா? ரோம போர்ச்சவர்கள் அவருடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டும் இல்லாமல் அங்கேயே என்ன செய்தார்கள்? தங்களுக்குள்ள சீட்டு போட்டுக் கொண்டார்கள். அப்ப உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதான நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் யாரையாம் சிநேகிக்கட்டுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசு செய்தாரா?
சிலுவையில் முதலாவது என்ன வார்த்தை சொன்னார்? பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப பிரியமானவர்களை, இந்த காரியத்தை இயேசு ஏன் சொன்னார்? எங்களை குற்றவாளிகளாக நியாயத்திற்கிறதுக்கா இல்ல நீங்கள் இதன்படி வாழவில்லை என்றதற்காக அல்ல. அதாவது கிறிஸ்துவை நோக்கி எங்களை தள்ளுவதற்காக. உங்களுடைய நீதியினால நீங்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் தலைகிற குட்டிக்கரணம் அடித்தாலும் இந்த காரியத்துல நீங்கள் உண்மையா இருக்க முடியாது. கிறிஸ்து அதற்கு உண்மையாயிருந்து அதை நிறைவேற்றி தீர்த்தபடியினால நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப மலர் பிரசங்கத்தின்படி நீங்கள் உண்மையாய் வாழவில்லை என்று யாராவது சொன்னால் நீங்க என்ன சொல்லணும்? மலர் பிரசங்கத்தை செய்தவரே என்னோட இருக்கிறார், நீ இரு, பேசாம இரு. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களை குறித்து நியாயம் தீர்க்கிறவர்கள் ஒன்றுமில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தான் அவருடைய பிள்ளைகள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து தீர்த்தார். சிலுவையில் அவர் நிறைவேற்றி தீர்த்தது யாருக்காக? சீடர்களுக்காக. அந்த சுத்தி இருந்தவங்களுக்காக இல்லை, உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக அவர் சிலுவையில் இது எல்லாவற்றையும் செய்து தீர்த்து விட்டார். அதை விசுவாசிக்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு அது நீதியாக எண்ணப்படும். இப்ப விளங்குதா? இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்கள் மலைப்பிரசங்கத்தின்படி நீதிமான்களா? ஆமென். இயேசு எங்களுக்காக செய்து தீர்த்து விட்டார். பிரியமானவர்களை, சத்தியத்தை நாங்கள் அறியாதபடியினால்தான் எங்களை மற்றவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். இயேசு அதற்கு இடம் கொடுக்கிறவர் அல்ல. அவர் ஏன் இதை கடினமாக்கினார் என்று சொன்னால், அதாவது நீங்கள் நினைக்கிறீர்கள் மாய்மாலமாய் உங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் கொலை செய்யவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் எல்லாத்திலையும் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் எல்லாத்தையும் சரியா செய்கிறேன், நான் கல்லுக்கு அதாவது பல்லுக்கு கண்ணுக்கு கண்ணெல்லாம் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் என்று சொல்லி நீ நினைக்கிறியா? இல்லை, நீ பெர்ஃபெக்ட் இல்லை. மோசேக்கு நான் சொன்னதுக்கு காரணம் உண்டு. இந்த காரணத்தை விட்டு நீ வெறும் மாய்மாலமா இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது மோசேக்கு அதை கட்டளைகளாய் கொடுத்த நான், யெகோவாகிய நான் இப்ப மனுஷனாக வந்து இயேசுவாய் நின்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அதன்படி நீதிமான்கள் அல்ல. அப்ப எதன்படி நீங்கள் நீதிமான்கள் ஆக முடியும்? எடுத்து வாசிப்போம். ரோமர் 3:20-21-22. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20-21-22. இப்படி இருக்க பாவத்தை அழிக்கிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்படுகிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சி. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தில் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது இல்லை. நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா, என்னுடைய கிரியையினால நான் நீதிமான் என்று சொல்லி, நான் 10 கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் அதனால நீதிமான் என்று சொல்லி இந்த வேத பாரகர் பரிசெயர் எண்ணிக்கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் கட்டளைகளை மீறினதில்லை, ஆனால் கொலை செய்ததில்லை, சகோதரர்களை அவர்கள் பகையாய் பகைத்தார்கள். என்ன, நாங்க கொலை செய்ததில்லை தான், ஆனா சில வேளை நீங்க கேட்டு பாருங்கள், நீ எங்களுக்குள்ளேயே இருக்கலாம், சொல்லுவார்கள் நாங்கள் அவங்களோட கதைக்கிறது இல்லை, எப்பயிலேருந்து கதைக்கிறது இல்லை, அந்த தியரியோட அந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இந்த சேட்டை பிடிச்சி அவரை எப்போ இழுத்தார சேர்ச்சில அண்டையோட அவரோட எல்லாத்தையும் நான் நிப்பாட்டி. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களோட இருதயத்துக்குள்ள அவருக்கு ஆளை முடிச்சு கல்லறை கட்டிட்டீங்க. எப்ப அவருக்கு மறைவு போட்டிருப்பீங்க அந்த டேட், என்றைக்கு அவரோட சண்டை பிடிச்சேன், என்றைக்கு அவர் என்ன பகைச்சார், என்றைக்கு அவர் எனக்கு கை கொடுக்காம பக்கத்துல நின்றவருக்கு கை கொடுத்து சிரிச்சுட்டு போனாரோ அண்டையோட. அப்ப சில வேளை நீங்க ஒரு ஆளா இருக்கலாம், அந்த சகோதரனோட நான் அந்த ஆளை கொண்டு புதைச்சு நீங்க கல்லறை கட்டிட்டீங்க. சில பேர் கல்லறை தோட்டமே வச்சிருப்பாங்க, எல்லாரோட சேர்ச்சில இருக்கிற எல்லாரோட இருந்தாங்க. கேட்டா அதுக்கு நியாயமான காரணம் இருக்கும். அப்ப நீங்கள் கொலை செய்யவில்லை என்று சொன்னா, நீங்க வெளியரங்கமா கொலை செய்யவில்லை, ஆனா உள்ளுக்குள்ள ஆகலை முடிச்சிட்டீங்க. கேட்டா சொல்லுவோம், தைரியமா சொல்லுவோம், நாங்க அந்த இருந்த அவையோட கதைக்கிறேன் பிரதர்,
அந்த பிரச்சனைக்கு பிறகு நாங்கள் அவரோட கதைக்கிறேன் என்ன அர்த்தம் சொன்னா உள்ளுக்குள்ள ஆக்கள் கட்டிட்டு சமாதி உங்களுக்கு அந்த டேட் போட்டு வச்சுக்காங்க தோற்றம் மறைவு விளங்குதா சில வேளை உங்களுக்குள்ளேயும் கல்லறைகள் இருக்கா இருக்கலாம் சில பேர் ஒரு நியாயமான காரணம் சொல்லுவோம் நியாயமா அவர் எனக்கு இப்படி செய்துட்டார் அதனால நாங்கள் ஆளுக்கு கட்டிட்டோம் சில பேருக்குள்ள கல்லறை தோட்டம் இருக்கும் எல்லாருக்கும் சேர்ச்சில் எல்லாரோடையும் பிரச்சனை எண்டுவாங்க பாஸ்டரோட பிரச்சனை அவரோட பிரச்சனை இவரோட பிரச்சனை அவரோட பிரச்சனை எல்லாரோடையும் கல்லறை தோட்டமே வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள அப்ப அப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் ஆனா கேட்டா நாங்க சொல்றீங்க நாங்க கொலசையோ புத்தராணின்னு சொன்னா இயற்ப கூட கொண்டது இல்லையே ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கல்லறை தோட்டமே இருக்கும் அப்ப இயேசு சொல்லுகிறார் என்ன சொன்னா அது அல்ல நீங்க சகோதரர்களை சிநேகிக்க வேண்டும் அப்ப நோக்கத்தை விட்டு விட்டு நீங்கள் வெறுமனே கட்டளைகளை கற்கொண்டபடினால நீங்க நீதிமான் என்று சொல்லுகிறீங்களா பவுலடிகள் அதைத்தான் ரோமருக்கு சொல்லுகிறார் நியாய பிரமாணத்தினால இந்த மனுஷன் நீதிமானாக முடியாது ஆனா 21வது வசனத்துல சொல்லுகிறார் இப்படி இல்லாமல் நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியரங்கமாக்கப்பட்டுச்சான் நியாய பிரமாணம் இல்லாத ஒரு நீதி வெளியரங்கம் ஆயிட்டது அது எந்த நீதியா அதை குறித்து அவர் சொல்ற அந்த நீதியை குறித்து நியாய பிரமாணமே சாட்சி கொடுக்குது தீர்க்க தரிசனங்கள் சாட்சி கொடுக்குது அதாவது நியாய பிரமாணத்தின்படியும் தீர்க்க தரிசனங்கள் அதாவது பழைய ஏற்பாட்டின்படி ஒரு மனுஷன் நீதிமானாக முடியாது ஆனால் பழைய ஏற்பாடு இல்லாத ஒரு நீதி உண்டென்று சொல்லி பழைய ஏற்பாடே சாட்சி கொடுக்குதான் யாரை குறித்தான் 22வது வசனம் அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்கள் என்று சொன்னா அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும் அப்ப விளங்குதா உங்களுக்கு மலை பிரசங்கத்தின்படி நாங்கள் நீதிமான்களா நாங்கள் நீதிமான்கள் அதாவது வார்த்தையின்படி நீதிமான்கள் இல்லை ஆனால் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி சேர்த்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறபடினால் நாங்கள் நீதிமான்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அதுதான் அதாவது இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்து அவர் நியாய பிரமாணத்தின் கட்டளைகளை எல்லாம் பரிபூர்ணமா நிறைவேற்றினபடினால நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நியாய பிரமாணத்தின் 10 கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றினார் 10 கற்பனைகள் மிச்ச 600 கட்டளைகள் உண்டு எல்லாவற்றின்படியுமே இயேசு நீதிமானாய் வாழ்ந்து மரித்தபடியினால அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறபடினால நாங்கள் நீதிமான்கள் அப்ப இனி யாராவது வந்து மலை பிரசங்கத்தின்படி நீங்க வாழ்றீங்களா அப்ப நீங்க எல்லாம் கிறிஸ்தவர் இல்லையே என்று சொன்னா நீங்க சொல்லுங்க கிறிஸ்து செய்து முடிச்சிட்டார் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அது எங்களுக்கு நீதி நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கலையா நீங்க வாழுங்க வேணுமெண்டா மலை பிரசங்கத்தின்படி அப்ப இப்ப ஒரு கேள்வி அப்ப நாங்க கிறிஸ்து வாழ்ந்து முடிச்சுட்டா அதை விசுவாசிச்சா மட்டும் எங்களுக்கு காணுமா ஓகே கொஞ்சம் தெளிவா இருக்கிறீங்க ஏன்னு சொன்னா இப்ப இப்படித்தானே இப்ப நீ இது சொல்லுது இயேசு கிறிஸ்து அதை செய்து விட்டபடினால அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது அப்ப நாங்க ஒன்றும் செய்ய தேவையில்லையா என்று சொன்னால் அதுக்கு தான் இயேசு இந்த மலை பிரசங்கத்தை முடிக்கிற போது மத்தேயு 7:12 எடுத்து வாசிங்க திருப்பியும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மத்தேயு 7:12 மத்தேயு 7:12 ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் இல்ல மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் இப்ப இவ்வளவு நேரமா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இயேசு இப்போ ஒரு காரியத்தை சொல்றார் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அப்ப பழைய ஏற்பாடு என்னவா மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்ப அந்த கட்டளைகள் கற்பனைகள் கடினமானவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி அவர் வாழ்க்கையில அதை நிறைவேற்றி தீர்த்து விட்டார் இப்ப நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி இப்ப சொல்கிறார் மனுஷர் உங்களுக்கு என்னத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் புஷ்பராணி நீங்க விரும்புறீங்களா எல்லாரும் உங்களை போட்டு அடிக்கணும் என்று சொல்லி இல்ல அப்ப நீங்க மற்றவர்களுக்கு அப்ப மற்றவர்கள் எல்லாரும் உமா விரும்புறீங்களா மற்றவர்கள் எல்லாரும் உங்களை வந்து ஒரு கேவலமா நினைக்கிறோம் என்று சொல்லி விரும்பல அப்ப நீங்க என்ன செய்யணும் மற்றவர்களை கேவலமா நினைக்கணும்
ரவீந்திரன் என்ன விரும்புறீங்களோ ஒருத்தரும் என்ன மதிக்க கூடாது, சின்ன பிள்ளை கூட என்ன மதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி நினைக்க மாட்டீங்கல்ல. அப்ப நீங்க சின்ன பிள்ளைய கூட மதிக்கணும். விளங்குதா? இதுதான் நியாய பிரமாணம். அப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நினைக்கிறியா ஒருத்தரும் என்னோட அன்பா இருக்க கூட எல்லாரும் என்ன வெறுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் என்ன நேசிக்கணும், எல்லாரும் நான் பிடிச்சவனா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க எல்லாரையும் அன்பு கூறுங்க. இதைத்தான் இயேசு எங்களிடம் எதிர்பார்க்கிறார். அப்ப நாங்கள் நியாயப்பிரமாணத்தின் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப எங்களுக்கு சொல்கிறார், மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மனுஷருக்கு செய்யுங்கள். இதுதான் எங்களுக்கான பழைய ஏற்பாடு. அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து கடினமானவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்துவிட்டு இலகுவானதை எங்களுக்கு தருகிறார். நீங்க உங்களுக்கு மனுஷர் என்னத்தையெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செய்யுங்கப்பா. நீங்க மற்றவங்க உங்களை மதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா நீங்க ஒருத்தரையும் மதிக்கிறீங்க. சபையில எல்லாரும் எங்களோட நல்லா பழகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஒருத்தரோட நீங்க நல்லா பழகிறது இல்லை. விளங்குதா? நீங்க சர்ச்சுக்கு வேற நினைச்சிட்டு வரீங்களா? பாமா ரெண்டே போனோன்னே எல்லாரும் என்ன பார்த்து பேசணும் இல்ல, எல்லாரும் என்னோட நல்லா பழகணும் நீங்க நினைச்சுக்கிட்டு தான் மாறீங்க. அப்ப அதைத்தான் நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யணும். இதுதான் பழைய ஏற்பாடு. அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போது கடினமானது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து நிறைவேற்றினார். அப்ப அப்படி செய்கிறப்ப நீங்க இதை செய்ய வழிகிட்டா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க சகோதரரை சிநேகிக்க தொடங்குவீங்கள். உங்களிடத்துல இச்சை இல்லாமல் போகும். உங்களுக்குள்ள நீங்க பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு நிற்க மாட்டீங்க. நீங்கள் பகைக்கிறவர்களை உங்களை நிந்திக்கிறவர்களை சிநேகிக்க தொடங்குவீங்கள். நீங்கள் வழக்காட மாட்டீங்கள் யாரோடைய. ஏன் நீங்க உங்களோட நீங்க எல்லாரும் வந்து என்னோட வீட்டுக்கு போட்டியா வழக்காடணும் நீங்க விரும்புறீங்களா? இல்ல. அப்ப நீங்களும் மற்றவர்களோட வழக்காட மாட்டீங்க. இப்ப ரிவர்ஸ்ல கொண்டு வர ஜேசு கடினமானவைகள் எல்லாம் நீங்களும் கடைபிடிக்க தொடங்குவீங்க. நீங்க எப்ப கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டார் என்று விசுவாசித்து வருகிறீர்களோ அப்ப நீங்க எல்லாமே உங்களுக்கு இலகுவா நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதுக்குத்தான் எங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? கிருபையை கொடுக்கிறார். அங்கதான் கிருபை எங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு? நாங்க எல்லாத்தையும் எங்களோட இஷ்டம் போல செய்ய இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள். கிருபை உனக்கு தரப்பட்டிருக்கிறபடினால நீ என்னவன் செய்யலாம். அப்படியா? இல்லை. கிருபை எங்களுக்கு என்னத்துக்கு தரப்பட்டுச்சுன்னு சொன்னால் இது எல்லாம் நாங்கள் செய்யும்படியாக இயேசு எதையெல்லாம் நிறைவேற்றினாலும் அதன்படியாக நாங்கள் தொடரும்படியாக கிருபை தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் டைமுக்குள்ள நான் முடிக்கணும்ன்றதை முடிக்கிறோம். ரெண்டாவது காரியத்தை நான் சொல்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தீட்டார். அதை நாங்கள் விசுவாசிக்கிறபடினால நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதை விசுவாசித்து நீதிமான்களாகிட்டு நாங்கள் சும்மா இருக்கிறது இல்லை. எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன? மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மனுஷர்களுக்கு செய்யுங்கள். அதுதான் திருப்பி சொல்கிறார், அதுதான் பழைய ஏற்பாடு. அப்போ அதன்படி நீங்கள் வாழ பழகுங்கள் என்று சொல்கிறார். அதன்படி நீங்கள் வாழுகிறதுக்கு தான் அவர் கிருபையை தந்திருக்கிறார். அப்போ கிருபையின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இஷ்டம் போல என்னத்தையும் செய்வோம் என்றதற்காக அல்ல, நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறதற்காக தான் கிருபை. ரெண்டாவது மிக வெளிப்படையான உண்மை, அதை குறித்து நாம் விளங்கப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கிற போது அடிக்கடி ஒரு சொல்லு வரும். எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டபடி, ஏசாயாவினால் உரைக்கப்பட்டபடி, தீர்க்கதரிசினாலும் சில பல தீர்க்கதரிசியின் பேரே எழுதியிருக்காரு. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்துச்சு, இப்படி செய்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார். பிரியமானவர், ஒன்றை கூட ஸ்கிப் பண்ணல. அதாவது இப்ப நாங்க சில வேலை இப்படி செய்வோம். ஒரு 10 வேலை நலன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா 8 செய்துட்டு 2 விட்டுருவேன். 8 செய்துட்டு தானே சமாளிக்க. இயேசு அப்படி அல்ல. அவரை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தீட்டார். இதுக்கு நாங்கள் காட்ட தேவையில்லை. இதுக்கு நான் வசனம் காட்டணும் என்று சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 351 வசனம் அங்கேயும் இங்கேயுமா காட்டணும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில 351 தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி தீர்த்தார் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அநேக வாசனங்கள் உங்களுக்கு தெரியும். கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொன்னார்கள், கன்னியின் வயிற்றில் பிறந்தார்.
பெத்லகேம்ல தான் பிறப்பாருன்னு தீர்க்கதரிசி சொல்ல முடியும்னா அவர் பெத்லகேம்ல தான் வந்து பிறந்தார். பெத்லகேமுக்கு வேற கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கலிலியாவில் தான் ஊழியம் செய்ய போறேன், கலிலியாவிலேயே பிறப்பம் அப்படி அவர் முடிவு செய்யவில்லை. அவர் என்னவெல்லாம் அவரை குறித்து சொல்லப்பட்டுச்சோ அத்தனையும் அவர் செய்து முடித்தார். அப்ப அவர் நியாயப்பிரமாணத்தை கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தீட்டார். நியாயப்பிரமாணத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும், பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தீர்த்தார். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். நாங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலான மலை பிரசங்கத்தை பார்த்தோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு முன்னுக்கு முதல் 4 அதிகாரங்களிலேயும் நீங்க அநேக தடவை பார்க்க முடியும் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி. எனவே நீங்க வீட்டை போயிட்டு அந்த 4 அதிகாரங்களையும் படிவா வாசிச்சு எத்தனை தடவை அப்படி சொல்லப்பட்டிருக்கேன்னு எனக்கு சொல்லணும். தீர்க்கதரிசியின் மூலமாக நிறைவேற்றினது சொல்லப்பட்டது நடக்கும்படியாக இயேசு இப்படி செய்தார், இப்படி ஆயிட்டு என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன புல்லா வாசிக்க எல்லாம் தேவையில்லை, நானும் இல்லை வாசிச்சு எழுதணும். 4ஆம் அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு ஹோம்வொர்க். நீங்க வாசிச்சு எனக்கு தனிப்பட்ட ரீதியில